கண்ணின் மணியை தொடுகிறான உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நீதியின் வலது கரத்தினாலே கர்த்தர் உங்களை தாங்குகிறார். நீதியின் வலது கரத்தினால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்களை அவர் இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல லே ரோஷியா கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் இந்த அபிஷேகத்திற்கீழாக இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசியில இந்த ஊழியத்தின் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு பெரிய சமாதானம், இருதயத்தில் சந்தோஷம், ஒரு பெரிய நிறைவை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. ஓ ரே கபாசியா, வானம் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். My dear brother, my dear sister, the Lord is going to fulfill the promises which the Lord has given you. Re se kabaya el marudo se li riasia fiaro tusha zanmando ye el kuruda basia el biasa faro tushan manando el krobara sefara tuja. O re zekere tegeyade, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர். லிஷியோ கமாஸ்ஃபியா el yarataskeya el krofia radus fandoro el maruz vailaja el azekea el yarabaskia. Thank you Jesus. Ma sekapara hase jebinga. Hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Ma shaka parakata rakapata hasekele rabuta hafana tuha. ஓ இந்த மாதத்தில் இருக்கிற வர இருந்த விபத்துகள், இந்த மாதத்திலே உங்களுக்கு தெரியாம வரந்த நஷ்டங்கள், இந்த மாதத்திலே உங்களுக்கு வரவிருந்த பண நெருக்கடிகள், எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால அது முடிந்து போகட்டும், அது கேன்சல் ஆகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. லேஷியா எல் கபாசியா le rodo san mahiloshe el koparu bushi antoro zan manase failasha el kural bazivia el yaradasha el drun manase failasha el krovila masia. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது ஆகும், இதை ஆமென் பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு இது நடக்கும். இந்த மாதத்திலே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் இயேசுவின் நாமத்திலே. ஒருவேளை வேலையிலே நீங்கள் இழந்திருக்கலாம், வேலையை விட்டு நீங்கள் நிறுத்தியிருக்கலாம். இயேசுவின் நாமத்தால் பேசுகிறேன். எந்த சம்பளத்திலே அவங்க நிறுத்தினார்களோ அதை விட இரட்டிப்பான நன்மையோ இரட்டிப்பான சம்பளத்தோடு இந்த மாத்திரை கர்த்தர் உங்களுக்கு புதிதாய் கொடுக்க முடியுமா? அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியுமா? ஆபிரகாமின் சரீரம் செத்ததா இருந்தும் அவன் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. This morning when you believe the Lord is going to do a mighty thing, not because of my works of my hands, but because of the Lord power, because the power of the Lord, because the Lord is with me. கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வல்லமை நிமித்தம் கர்த்தர் உங்களோடு இருப்பதினாலே அவர் உங்களுக்கு இதை செய்ய போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இது எனக்கு எப்படி ஆகும், இது எனக்கு எப்படி நடக்க போகுது நினைக்கிறீங்களா? விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பி வலியும். லேகா மூஷே ராடா பாசே லெமிஷே ஹாசியா எல் மனாசிகே எல் ருடாசமார பூசே எல் மனாசியாசோ லேகோ ரோட்டோ பாரா டுஷே ரேடபாசியா லேஸ் மனாந்திரோ ஷான் மனாசியா லேரட்டோஷ எல் கொரோடோ எல் கிரியா பியாஸ் சிஃபாலியோ சன் மனாந்தோ. Thank you Jesus, thank you Jesus. இந்த மாதத்திலே இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த பணங்கள் எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்காய் நான் பெருமழை அனுப்புவேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பும். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கீழ்காற்றை அனுப்பி காடைகளை வனாந்தரத்தை அனுப்பினார். வானத்தின் பலக்கணிகளை திறந்து மன்னாவை கொடுத்தார். 40 வருடம் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வானம் திறந்திருக்கிறது. அவர் கீழ்காற்றை அனுப்பி அது எப்படியும் நடக்கும் என்று தெரியாது. உங்கள் சரீரத்திற்கு பலவீனங்கள் எப்படி போகும் என்று தெரியாது. எல் யூஸே கேமா ஷியாஸ லபூஸ் மாஹஸயா எல் கஃபாரடாஸே. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு
வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் இனிமேல் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை தலை குனிந்திருக்கிறீங்களா? ஒருவேளை தலை குனியப்பட்டு உங்கள் வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, உங்கள் உறவினர்களுக்கு முன்பாக தலை குனிந்த சூழலை இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஓ ரே லேஷியா மகான் மனாசே கேலே எல்க்ரோ மாரபாசே. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்க. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்க. சேனையின் கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உன்னதமான தேவனுடைய கரத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறீங்க. சிங்கத்தின் மேல் நடப்பீங்க. வலு சர்பத்தை மிதிப்பீங்க. அவைகள் ஒன்றும் செய்யாது. ஓ ரே காஷியா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியை வருகிறோம், 7 வழியை ஓடி போவான. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தை மிதித்து போடுவீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களையும் உங்கள் குடும்பத்தை அணுகாது. ஓ விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமா லே ஷே ரே லே மாசியாந்தோ எல் மாராசெகே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜன்மாசியாசோஷே லெபாஸகாமா சிஃபாரோடோஷ் லிப்ஸூஃபி நிமாசியாசோ எல் யாரகாட்டாமாசே. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தையை, மன்னாவை நீ கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Good morning people of God. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக தினந்தோறும் காலை 5 மணிக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வருவது மிகுந்த மகிழ்ச்சி. என்றால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை நாம் தேட வேண்டும். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் சமீபமாக இருக்கிற நேரம் ஒன்று இருக்கிறது. அது அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்திலே நம்முடைய சமூகத்திலே வரும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உங்கள் இருதயத்தில் உள்ள கவலைகள், இந்த நாளுக்கு வேண்டியதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிருபைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். லீஷா காபா ரபாசியா எல் மானாந்தோரோசே. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க கர்த்தர் இந்த மாதத்திற்கு தேவையான வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு சீக்கிரமா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சீக்கிரமா அந்த வீடியோவுக்கு ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேரும் லைக் பண்ணுங்க. ரேலா டூ ஷே சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ முடிந்தால் ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி a powerful message. இது ஒரு பெரிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமா. லே ரா டா ஷே. நான் ஜெபத்திலே தரித்திருந்த ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும் சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த மாதத்திற்கு தேவையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அநேக காரியங்களுக்கு இது ஒரு பதிலா இருக்க போகிறது. ராடாசே எல் கரமாசியா எல் யா ராடாபாசே. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். Let's take the Bible. லி ராடாசே எல் யா ராகாபாசியாசோ லேரடாஷே மாருவேலி ரேஹான் மஹிராஷ் ஜன்னனா ஷேகேராஷ் லாரடோ சிஃபாயா எல் மராசே. யோவேல் 2வது அதிகாரம் ஜேகா டூராடாசே ஓ ரெஹல் மனாந்தோ ஜஹீரா ஷியாமா செகேரேட்டேஷ் எல்கோ ரோடோ செஃபாலியாசே மெல் மெனாந்தோ எல் மெனினா செகேஃபியாரோடோஷ் ஜெகேரே லேஷே ஜெமாயோரோ சஃபாராட்டாஷ் மாரோடோ ஜேகேலேஷ். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்களா? 26வது வசனம். ராபு ஜேகா மாஷியா. Thank you Jesus. Thank you Jesus. யோவேல் 2:26. Thank you Lord. Thank you Lord. Ma rabase kerash el yaradase ma dorodose melete torotote elfa rakapasia lirodoshe. நாம் சேர்ந்து படிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஹல்லேலூயா.
நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு விஷயம் மறுபடியும் படிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆங்கிலத்திலே Joel 2:26, you will have plenty to eat until you are satisfied. You will praise the name of the Lord your God, who has worked wonders for you. My people never again be put to shame. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஓ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. லேரோ டு ஷெகேயா எல் மனாந்து ரபூடா ஹாசகே எல் கபார் ரபௌஷியா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. பாருங்க, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிறதான வார்த்தையானது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்படி என்றால் என்ன? நீங்கள் இனிமேல் துதியின் சத்தத்தோடு இருக்க போறீங்க. புலம்பலின் சத்தம் நின்று போயிற்று. இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு துதியின் சத்தத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இனிமேல் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை, இனி நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இத்தனை மாதங்களாக உங்களை துரத்தி 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 வந்து கொண்டிருந்த அந்த எகிப்தியனையும் அந்த எபூசியரையும் பெலிஸ்தரையும் கானானியரையும் கிர்காசியரையும் அமலேக்கியனையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்காய் கர்த்தர் அவர் வழக்காடி உங்களை மறுபடியும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க துதித்து கொண்டே இருக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. ஏனென்றால் உங்களை கர்த்தர் நீ வெட்கத்திற்கு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்கள் வெட்கத்திற்கு நியமிக்கப்படவில்லை. நீங்கள் தலை நிமிர்ந்து கர்த்தரை வாரத்தோடு துதிக்கத்தக்கதாக இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் வெட்கத்தின் மாதம் அல்ல, இந்த மாதம் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான மாதம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. You are God's people. You will not be put to shame. Your heads will be up. You will walk boldly like a lion. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த மாதத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒருவேளை பிரதர் இது எப்படி நடக்கும் அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் உறவினர்களுக்கு முன்பாக, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்பாக, உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் நண்பர்களுக்கு முன்பாக, உங்கள் வேலை பார்க்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் யோவேல் 2:27 மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். நீங்கள் வேதம் கைகளில் வைத்திருந்தால் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் யோவேல் 2:27 படித்து பாருங்கள். மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மா ரடாஷியா கபாரா எல்லோ ரோடோ சே மேரோடோ செஃபாயிலாஷா ஜேக்மா ராட்டு சே லீஜா எல் யா ரகாஸ் எல் மனாசோ எல் மனு சஃபீரா டாஷா எல் டோசே எல் யா Rabuse. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 27 வசனம் படிக்கலாம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, அவர் ஒரு முறை சொல்லவில்லை, 2 முறை சொல்லியிருக்கிறார். யோவேல் 2:26 சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய
கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீங்க. நீங்க இந்த மாதத்துல நீங்க அறிந்து கொள்வீங்க, இயேசுதான் உங்கள் தேவனாய் கர்த்தர். ஓ பிதா ஒருவரே உங்களுக்கு இருக்கிற ஒரு பிதா, உங்களுக்கு இருக்கிற தேவன், அவரை அல்லாமல் உங்களுக்கு வேறு தேவன் இல்லை. வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் ஓ ரேகா ராமா ரஹாசியா உங்களுக்கு ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார், வேறு ஒரு தேவன் இல்லை. உங்களை வனாந்தரமாகிய இந்த உலகத்திலே பலவிதமான பாதைகளிலே நடத்தி வந்த ஒரு தேவன் அவர் சொல்லுகிறார், அவர் உங்களோடு இருந்து சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் ஓ ரே லெபாசியா, ஓ நீங்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த மாதத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வேற தேவர்கள் இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தேவன், அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான வழிகளை செவையாக்குவார். நீங்கள் ஏன் தெரியுமா? நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக. ஒருவேளை பிரதர் என் குடும்பத்தில் எல்லாம் என்னை வெட்கப்படுத்துறதுக்கு ஏதுவாக பேசுகிறாங்க, அது இந்த மாதத்தில் நடக்காது, இனி அது நடக்காது. ஏனென்றால் உங்கள் தேவனாய் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். லே மா ரூடோ சே, அவர் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. கர்த்தர் இப்பொழுது அவர் வார்த்தையாய் உங்களிடத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Zekayu El Shifia Marudo Safala Has Banasakia. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. இந்த மாதம் உங்களுக்கு தலை நிமிர்ந்து வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பேன்? கர்த்தர் சொல்லிவிட்டார், நீங்கள் வெட்கப்பட்டு என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரோடு நடக்க வேண்டும். யோவேல் 2:28 வசனத்தை நாம் படிக்கலாம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மா ரகபாசியாஷ் எல் யூரோடோ செல்மா நாமா செகேலிஷே ஜபியூரடாஸ்கியா. பாருங்கள், கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவார். கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்றிருக்கிறார். பிரதர், எப்படி சொல்றீங்க? நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ஆமா, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம். அந்நிய பாஷை என்று சொல்வது அது ஒரு கிஃப்ட், அது ஒரு ஈவு, அது ஒரு வரம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்கள் ஆவியோடு கூட முத்திரையாக போடப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்காக முத்திரையாய் போடப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றிருக்கிறார். இந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் யோவேல் 2:28 சொன்ன தீர்க்க தரிசனம் ஓ ரேகலமாசியாந்தோரோ அப்போஸ்தலர் 1:8 வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடை. நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவி நிறைவினாலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மா ராடாபா செகலேஷே எல்யாரபாசே மா சகரபாசே மாஷ்யால பௌரஹன் மனாந்தோரோசே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். மா ராபோ செகேல மாஷியா. உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலே கர்த்தர் உங்கள் பிள்ளையை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன். நீங்கள் உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் சகல ஜனங்களுக்குள்ளும் ஆசீர்வாதமான ஜனமாக இருப்பீர்கள். நீங்கள் சகல ஜனங்களுக்குள்ளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கும் பாகாலை சேவிப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதே.
கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை சேவியுங்கள். ஆனால் கர்த்தரையும் பாகாலையும் சேவிக்க முடியாது. உலகத்திற்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்வது முடியாது. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டால் இனி இந்த கர்த்தரை பின்பற்றுவதும் இனி இந்த கர்த்தரை பின்பற்றாதிருப்பதும் நம்முடைய கடமை. The choice is yours. The Lord has given you the opportunity to follow him or not. But the Lord said, I will never make my family or make my people to put to shame. நான் என் ஜனங்களை ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு செய்வேன். இரண்டு முறை சொல்லியிருக்கிறார். God has confirmed us twice. யோவேல் 2:26 சொல்லுகிறார், 27 சொல்லுகிறார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்திலே தாவீது என்ற ஒரு மனிதன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். சாமுவேலின் இடத்திலே கர்த்தர் சொல்கிறார், சாமுவேலே, நீ ஈசாயின் குடும்பத்திலே போய் நான் சொல்லுகிற அந்த மனிதனை நீ அபிஷேகம் பண்ணு, உன் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொல்லி சாமுவேலுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். ஈசாயின் வீட்டில் வந்து, நான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், கர்த்தர் உங்கள் பிள்ளையில் ஒருவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். சாமுவேல் நினைத்தார், வாட்ட சட்டமாக இருக்கிற இந்த மனிதன் தான், இந்த மகன் தான் என்று சொல்லி ஒருவருக்கு அப்புறம் ஒருத்தராய் அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, வேறு ஒரு மகன் இருக்கானா என்று கேள் என்று சொல்கிறார். ஈசாயின் இடத்தில் கேட்டார் சாமுவேல், ஐயா, வேற யாராவது இருக்காங்க உங்களுக்கு பிள்ளைகள்? ஆம், ஒருவன் இருக்கிறான், அவன் காடுகளிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த சிறுவனை அழைத்து வாருங்கள். அவனுக்கு வயது 17-18 வயது இருக்கிறது. அவன் அழகான மேனி உடையவனாய், அழகான கண்கள் உடையவனாய் சிறுவனாய் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. My dear brothers and sisters, கர்த்தர் உங்கள் தோற்றத்தை பார்த்து உங்களை அபிஷேகம் பண்ண மாட்டார். கர்த்தர் உங்களுடைய நிலையை பார்த்து உங்களை அபிஷேகம் பண்ண மாட்டார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கமடையாதபடி இருப்பார்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கமடைய மாட்டார்கள் சொல்ற வார்த்தை உங்களுடைய தோற்றத்தை பார்த்தல்ல, உங்கள் இருதயத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேல் தாவீதை பார்க்கும் பொழுது சிறுவனாய் இருந்தான். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதுதான் அறிந்து கொண்டிருப்பீங்க, இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இப்போதான் அறிந்து கொண்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடிக்கு செய்வேன், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். தைல கொம்பிலிருந்து தைலம் வழிந்து தாவீதின் தலையிலே அப்படியே ஊற்றுகிறது. என்ன நடந்தது தெரியுமா? What happened after David was anointed by Samuel the prophet? சாமுவேல் தாவீதை அனாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? தாவீது மறுபடியும் ஆடு மேய்ப்பதற்கு அவர் போய்விட்டார். அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். ஒரு நேரம் சிங்கம் வந்து தாவீது மேய்த்திருந்த ஆடை கவ்விக்கொண்டு போய்விட்டது, பிடித்து கொண்டு போய்விட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேலே பலமாக இறங்கினார். எடுத்து படிப்போம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37 வசனம். 1 சாமுவேல் 17:37. லீ ரே டே சே மா சக்யா ரபாசியாந்தோ ரீலா செஃபீரா ஹாசே. 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். லேராடாசியா மா ருஹான் மனாசே. பாருங்க, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் தாவீதை தப்புவிக்கிறார். மாசே லே எல் யார் ரஹாசே. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நான் மறுபடியும் கோடிட்டு காண்பிக்கிறேன். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி வந்தார். பாருங்கள், தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். தைல கொம்பினாலே சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ண மாத்திரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அந்நாள் முதலே தாவீதின் மேலே இறங்கி வந்து விட்டார். இப்பொழுது இந்த தாவீது சிங்கத்தின் வாயை கிழிக்கிறார்.
சிங்கத்தை பார்த்து பயம் இல்லை, அது வரைக்கும் காட்டுல பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியான் வந்தவுடனே சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை மீட்கிறார். ஒரு விசை கரடி வருகிறது, கரடியின் கையிலிருந்து தன்னுடைய ஆட்டை மீட்கிறார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியை பெறாத வரைக்கும் நீங்கள் சாதாரணமான தாவீதா இருந்திருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்ற மாத்திரத்தில் சிங்கத்தின் வாயை கிழித்து உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள். கரடியின் கையிலிருந்து, பிசாசான கரடியின் கையிலிருந்து நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்வீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே பலமாய் இறங்கி வருகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாமல் இருப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தை எப்படி நான் கடக்க போகிறேன், இந்த வருடத்தை எப்படி கடக்க போறேன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேலே இறங்கி வந்தார். தாவீது சவுலுக்கு முன்பாய் போய் நிற்கிறான். சவுல் சொல்கிறான், தாவீது நீ எப்படி கோலியாத்தை மீட்க, நீ எப்படி கோலியாத்தை ஜெயிப்பாய், நீ சிறுவனா இருக்கிறாயே என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு தாவீது சொல்கிறார், ஒரு விசை சிங்கத்தின் வாயிலிருந்தும் ஒரு விசை கரடியின் கையிலிருந்தும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். நான் சிங்கத்தின் வாயை கிழித்தேன், கரடியை நான் கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தீன் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம் எனக்கு என்று சொல்லி சவுலிடத்திலே தாவீது சவால் விடுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதிற்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தார். தாவீதிற்கு பயம் இல்லை. சவுல் சொல்கிறார், ராஜா சொல்கிறான், நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீது 5 கூழாங்கல்லையும் ஒரே ஒரு கவனை எடுத்துக்கொண்டு அவன் கோலியாத்தை பார்த்து போகிறான். நான் என்ன நாயா தடி எடுத்து வருவதற்கு, கல் எடுத்து வருவதற்கு? தாவீது சொல்கிறார், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தாவீது அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கொன்று போட்டான். அந்த பெலிஸ்தீன் 40 நாள் இஸ்ரவேலின் தேவன் நிந்தித்துக் கொண்டிருந்தான். 40 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் தாவீது என்னும் சிறுவனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இறங்கியிருந்தார். இன்றைக்கு உங்கள் மேலே பரிசுத்த ஆவி இறங்கி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அவருடைய நாமத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள், பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சிங்கத்தின் வாயில் இருக்கிற உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு உண்டான காரியத்தை தூக்கி கொண்டு போனானா, திருடி கொண்டு போனானா, அவன் வாயை கிழித்து எடுக்கிறதான நேரம் இது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரடிகள் வருகிறதா, கரடியை வாயிலிருந்து ஆடை மீட்கிறதான நேரம் இது. சின்ன தாவீதுக்கு எப்படி அப்பேற்பட்ட பலம் வந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் பலமாய் இறங்கி வந்தார். ஜனங்கள் பாட ஆரம்பித்தார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏன் சவுலிடத்திலே ஏன் வல்லமை இல்லை? வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், லாஹீரா சஹீமாஷே எல்யாரகாஸே, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகி சென்றார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு பிரிந்து தாவீதின் மேலே இறங்கி வந்தார். தாவீதின் மேலே இறங்கி வந்தார். சவுலிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். சவுலுக்கு மேலே இன்னொரு கலங்கம் பண்ணுகிறதான, அவனை பயம்புறுத்துகிறதான ஒரு அசுத்தாவியனை பிடித்து கொண்டது. தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். இன்னைக்கு நீங்களும் அப்படியே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கிதியோன் என்ற ஒரு நபரை பார்க்கிறோம் வேதத்தில். கிதியோன் அவன் பலவீனமாய் பயந்த சுவாபமுடையவனாய் இருந்தான். ஐயோ, நான் பயந்த சுவாபமுடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் பயந்து கொண்டிருந்தான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம், பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறதான சத்தத்தை கிதியோன் கேட்கிறான். பராக்கிரமசாலியே, என்னை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்திரு, உன் தூசியை தட்டி எழுந்திரு, உன் தூசியை உதரை தட்டி எழுந்திரு மகனே மகளே, நீ ஒரு பராக்கிரமசாலி. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஆவியை உடைய நீ எழுந்திரு.
கிதியோனை கொண்டு கர்த்தர் 300 பேரை தேர்ந்தெடுக்க சொன்னார். 300 பேரை கொண்டு 3,00,000 பேரை ஜெயிக்க வைத்தார். எப்படி? ஒரு பானையும் தீவெட்டி எடுத்துட்டு போ கிதியோனே, அந்த நான் சொல்லும் பொழுது பானையை உடை, உள்ளுக்குள்ள இருக்க தீவெட்டி எடு. இன்றைக்கு சரீரமாகிய பானை, உங்கள் சரீரமாகிய பானைக்குள்ள, உங்கள் சரீரமாகிய இந்த பானையாகிய சரீரத்திற்குள்ள, மண் பாண்டமாகிய சரீரத்திற்குள்ளே ஒரு ஆவியானவர் கொழுந்து விட்டு தீவெட்டியை போல் எரிந்து கொண்டிருக்கிறார். கிதியோனுக்குள்ளே ஓ ரகா லபாஷியாந்தோரோ கர்த்தருடைய ஆவியின் இறங்கின பொழுது அவன் இதை செய்தான். பானை உடைக்கப்பட்டது, தீவெட்டியை உயர்த்தினார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து கொண்டார்கள். ஓ ரகா டபாசையே இல்யா ரகு ஜெவானமாசை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அவர் உற்சாகமான ஆவியானவர், அவர் நிலைவரமான ஆவியானவர். எல்யா ரகா ஜியான் மனாசே மேலோ ராட்டுஷ் El menura que al benas faila sekofia rodosh mel finas keash. My dear brothers and sisters, கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் பிரதர். இந்த வார்த்தை எனக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? மேலோஷியா ஃபெனாந்துஷ் எல் ஈரிக் எல் மனாஸ் ஃபயாஸ் மா ரோடோஷ் ரேடே ஜேகெலி ஜேயா மேலோடூட்டோ ஷெஃபாஹி ஜேக். கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமைக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லேஷியா கபாரா ஹந்தே லேஷ் ஜகாரா காடா சே எல் ஏ ரேகு ரமாசே ரேட்டு பாரகாசே டாஹ்ரோட்டோ. நீங்கள் தோல்வி அடைந்த அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கமெண்ட் பண்ணுகிற நீங்கள் இதை உணர்ந்திருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். You have believed that the Lord is going to do this month. ராகடா சகமாஷியாந்தோரோ. அநேகர் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய பாட்டிலே பேதுரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தான். பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாத பேதுரு 3 முறை சாதாரண வேலைக்காரரிடம் தன்னுடைய எஜமானாகிய, தன்னுடைய கர்த்தராகிய, தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலித்தான். அந்த மனிதனை நான் அறியவும் இல்லை என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினர், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை பேதுருவை கேட்டு 3 முறை அவன் மறுதலித்த அந்த காயத்தை மாற்றினார். இப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்னது போலே மாடியிலே, மேல் வீட்டு அறையிலே அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளோடு பேதுரு மேலையும் அங்கு கூடியிருந்த சீஷருமே இறங்கி வருகிறார். பேதுரு உடனே எழுந்திருந்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் பேசுகிறேன். உங்கள் ஆண்டவரை, உங்கள் எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்த ஆண்டவரை, நமக்காக ஒரு மேசியா வந்த ஒரு ஆண்டவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லி பகிரங்கமாய் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து மரிக்கும் அவரை சிலுவை அறையப்படும் பொழுது பயந்த சுவாபத்தோட வேலைக்காரரிடம் பயந்திருந்த பேதுரு, இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பேதுரு பகிரங்கமாக தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறார். பேதுருக்கு எப்படி இந்த மாற்றம் வந்தது? பேதுருக்கு தெரிந்து விட்டது, பரிசுத்த ஆவியான ஒரு மனிதன் மேல வருவார் என்று சொன்னால் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவன் பிரசங்கித்த மாத்திரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர். 3000 people were saved that day when Peter rose and when he spoke the word of the Lord. ஆவியான நிறையப்பட்டவனாய் அவன் பேசினான். எந்த பேதுரு மறுதலித்து கூனி குறுகி போய் மீன் பிடிப்பதற்காக மறுபடியும் போய்விட்டானோ, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களை பார்த்த பேதுரு மறுபடியும் தன்னுடைய வேலையாக மீன்பிடி தொழிலுக்கு போய்விட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து, பேதுருவே நான் உன்னை நேசிக்கிறேன், நீ ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருவுக்கு கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி அவன் காத்திருந்தான். அவன் காத்திருந்த பொழுது அவன் மேலே பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். லியா ரஹான் மனாந்தோஷே. இன்றைக்கு நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல் மனாசே. ஒரு பேதுருவை எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? ஒரு மீன் பிடிக்கிற பேதுருவை கர்த்தர் எப்படி பயன்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் ஒருவன் மேல் வருவார் என்று சொன்னால் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான்.
பேதுரு வேலைக்காரரை பார்த்து பயந்த பேதுரு இப்பொழுது பரிசேயர் சதுசேயருக்கு முன்பாக பகிரங்கமாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் தான் மேசியா, அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்ததற்கு தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை பகிரங்கமாய் பிரசங்கிக்கிறார். எப்படி வந்தது தைரியம்? From where he got that power, from where he got the authority. எங்கிருந்து வந்தது தைரியம்? தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது சிங்கத்தின் வாயை கிழிப்பதற்கு பலன்? சிம்சோனுக்கு எங்கிருந்து வந்தது சிங்கத்தின் வாயை கிழிப்பதற்கு பலன்? சிம்சோனுக்கு எங்கிருந்து வந்தது ஒரே ஒரு கழுதையின் தாடை எரித்துக்கொண்டு 1000 பெலிஸ்தியரை கொண்டு போவதற்கு வேண்டிய பலன் எங்கிருந்து வந்தது? கிதியோனுக்கு எங்கிருந்து வந்தது 300 பேரை கூட்டிக் கொண்டு போய் 3 லட்சம் பேரை ஜெயிப்பதற்கு எங்கிருந்து வந்தது பலன்? பரிசுத்த ஆவி ஒருவன் மேல் வரும் என்று சொன்னால் அவன் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் அவன் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பான். அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் இயேசுவுடைய ஜனங்கள்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய பரிசுத்த ஆவி நிறைக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருந்தால் நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். லே ரோடோ சே எல் யார் ரகாடா பாசே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் ஆவியில் நடத்தப்பட வேண்டும். லே ஜெகே மாஷியா. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 6:19 நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. லேகோ பாரகாசே. மீகா 3:8 சே லேடோஷ் எல்யார் ரகாடா சே. மீகா 3:8 எடுத்துக்கொள்வோம். சம் ஜோசெவாயா சே ஜேகோ பா ருஹான் மனாசே. நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியை அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவினாலே மாசேலே அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். You need to be filled with the spirit of the Lord. Speak the Lord's language. கர்த்தருடைய மொழியை நீங்க பேசணுமா? பராக்கிரமம் கர்த்தருடைய மொழி. வெட்கம் அடையாதபடிக்கு செய்கிறது கர்த்தருடைய மொழி. அவர் உங்களுக்காக செய்கிறதான காரியம். கிதியோன் பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்கிறார். கிதியோனுக்கு தெரிந்ததெல்லாம் பயமும் சந்தேகமும் தான். ஆனால் கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலியை மாற்றினார். தாவீது சிறுவனாய் இருந்தான். சின்ன தாவீதை கொண்டு பெரிய கோலியாத்தை ஜெயித்தார். எப்படி? பரிசுத்த ஆவியினால் மேல் வந்த பொழுது அவன் பலனடைந்தான். லேரோட்டோ செகேல மாசே. இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தருடைய ஆவியான் ஒருவன் மேல் வரும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான் உங்கள் மத்தியில் இருக்கிறார். உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறார் பிரதர்? இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது திரைச்சலை 2ஆய் கிழிந்தது. இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே பிதாவினிடத்தில் நேரடியாய் செல்வதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்தது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஆடையோ ஒரு காலையோ இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆசனத்திலே கொடுத்து அதை பலி செலுத்த சொல்லி அந்த இரத்தத்தினாலே நாம் ஒரு தடவை பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுதோ நிரந்தரமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் கிருபாதார பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்து அவர் நமக்காக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பை மாத்திரமில்லை, நாம் பராக்கிரமசாலியாக யுத்த வீரராக தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பெரிய ஆயுதமாக ஒரு பலமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தாவீதின் மேலே வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், கிதியோன் மேலே வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், சிம்சோன் மேலே வந்த அதே பரிசுத்த ஆவியானவர். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதீர்கள், உம்முடைய சமூகத்தை விட்டு துரத்திடாதீர்கள். தாவீது பாவம் செய்த பொழுது அவன் பயந்து நடுங்கினான். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படித்து பாருங்கள். ஆண்டவரே நிலைவரமான ஆவியை தாரும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதீர்கள் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஏன்? தாவீதுக்கு தெரியும், என்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்டால் நான் சாதாரண மனிதனாகி விடுவேன். நான் எப்படி இந்த ராஜாவின் ஸ்தானத்திற்கு வந்தேன்? How I came to the position of king through the spirit of the Lord. பரிசுத்த ஆவியினாலே நான் இந்த ராஜாவின் பொசிஷனுக்கு வந்தேன். இன்றைக்கு நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்கள். You are like a king and a priest in the kingdom of God. How? Through the spirit of the Lord. Le rota seke ma rabada se melu radas fias sekuparo doshikia lazavina mandoro se le roto se sakyu remantoro elu sefaya taskia. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜேகோ பாரோடாசியா. பரிசுத்த ஆவியானவர்
நம்மிடத்தில் வரும் பொழுது நம்மளுடைய கேரக்டரை, நம்முடைய குணாதிசயத்தை அவர் மாற்றுகிறார். கலாத்தியர் 5:22 நீங்கள் படித்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குணாதிசயத்தை மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது ஆவியின் கனிகளை கொடுப்பீர்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதன் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் தானாகவே கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் இறைவனோடு, தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய காரியங்கள், அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு நிரப்பும். கோபம் வராது, எரிச்சல் வராது. கோபம் வந்தாலும் இயேசுவை நாமத்தால் மேற்கொண்டு விடுவோம். நாம் இயேசுவை போல மாறிவிடுவோம். பேதுரு, மீன் பிடிக்கிற பேதுரு, துரு 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 சொல்லி மீனை பிடிச்சோடனே மீனோட செதில தான் வெட்டுவார். பேதுரு மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் மீனை பிடிச்ச செதில தான் வெட்டுவாங்க. செதில் மீனுடைய காதை தான் வெட்டுவாங்க. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே போர்சியவர்கள் வந்து பிடிக்கும் பொழுது பேதுரு என்ன பண்றாரு? கத்தி எடுத்து மீன் காதை வெட்டுற மாதிரி மால்கஸ் என்ற ஒரு பரிசேயனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டாரு. பாருங்க, ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதப்போ பேதுருடைய ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுருவை போட்டு அடிக்கிறாங்க, அவரை போட்டு ஜெயில போடுறாங்க. பேதுருவின் இருதயம் மாறிவிட்டது. இப்பொழுது பேதுரு கிட்ட கத்தி இல்லை, கத்திக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். காதை வெட்டில் அவர் சிறைச்சாலையில போய் அவர் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது. மறுபடியும் பேதுரு வெளியே வந்து திருப்பியும் மெசேஜ் கொடுக்கிறாரு. எப்படி இது நடக்குது? How come it is possible? Who is this Peter? சாதாரண மீன் பிடிக்கிறவன் அசாதாரணமாய் மாற்றப்பட்ட ஒரு சம்பவம். சாதாரண ஆடு மேய்க்கிறவன் அசாதாரணமாய் மாற்றப்பட்ட ஒரு சம்பவம். தாவீது, சாதாரண கிதியோன், வயல்வெளியிலே அந்த பார்லி, அந்த வீட்டை அவன் எடுத்து அறுவடை செய்து கொண்டிருந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லி அசாதாரணமாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களையும் அப்படி அசாதாரணமாய் மாற்றி உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் கீழே வேர் பிடித்து மேலே கனி கொடுப்பீர்கள். பரிசுத்த ஆவிக்குள் நிலைத்திருப்பது வேண்டும். அநேகருக்கு ஜெபிக்கிறீங்க, உங்க ஜெபம் வெறுமையா இருக்கிறது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதுக்கு நீங்க செவி கொடுக்க மாட்டீங்க. You need to listen to the Holy Spirit. Holy Spirit is talking to you. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டீங்க. நீங்க செய்யறது தான் செய்வீங்கன்னு சொல்றீங்க. நீங்க நோ யூஸ். பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்கு கேட்டா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில ஜெயம். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கேட்க வேண்டும்? அவர் சொல்லுவார், வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லுவார். நீங்கள் நடக்கும் பொழுது அது வழி காட்டும். நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு அது பாதைகளை இதுதான் சொல்லி காண்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவராலே அனல் கொண்டு ஒரு இருதயத்தை கொழுந்து விட்டு எரியும். ஐயா, நானும் உங்களை போல ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு நபராக இருந்தேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய அவருக்கூடாக நடக்கும் பொழுது இன்றைய கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வாசமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ என்னுடைய ஆலயமாக இருக்கிறாய், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்ய வேண்டும். இதோ வாசல் பண்ணி கதவை தட்டுகிறேன். உங்கள் ஆலயமாக கதவை தட்டுகிறார். You are the temple of the Lord. That is why the Lord died on the cross. தேவனை ஒரு கூடாரத்திலே போட்டு அடைக்க முடியாது. உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஐயா, நான் இப்படி பேசுகிறேன் என்று சொன்னால் இது நான் சுயமாய் பேசவில்லை. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த அறிவை கொடுத்து உங்களுக்கு போதிக்கும்படி அவர் செய்திருக்கிறார். நான் பேசும் பொழுது அநேகருடைய சரீரத்திலே கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை போல ஒரு வைராக்கியம், ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை உண்டாகிறது. எப்படி உருவாகிறது? மனுஷனுடைய வார்த்தை வெறுமையா இருக்குமே, பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் ஆதாமும் ஏவாளும் உருவாக்கி அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். அவர்களுக்குள்ளாய் பேசிக் கொண்டிருந்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு விட்டார். He was retrieved from this world and he was taken back to this kingdom of God. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிதாவை, அப்பா பிதாவை என்று கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட வேண்டும்? அதற்கு இயேசு கிறிஸ்து வேண்டும். ஒரே தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பூமியிலே. எல்லா மனிதன் ரத்தமும் குற்றம் இருக்கிறது. எல்லா ஆடுகளின் ரத்தத்திலையும் பாவ மன்னிப்பு நிரந்தரமா இல்லை.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நிரந்தரமான கிருபாதார பலியாக தன்னையே வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை ஒரு சிம்சோன் மேலோ, ஒரு தாவீதின் மேலோ, ஒரு சாமுவேல் மேலோ இல்ல, ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஊற்றும்படிக்கு அவர் தன்னையே கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை உங்களை தொட்டிருக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை உருவாக்கியிருக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை திடப்படுத்தியிருக்கும். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 சொன்னது போல என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஏலோஷியா ரஹா மனாந்தோஷ் ஜெபாலா ஷியா செகேரே. பிரதர், இந்த வார்த்தையானது என் இருதயத்தை மாற்றியிருக்கிறது. இந்த வார்த்தையானது என்னுடைய இருதயத்திலே ஒரு பலனை கொடுத்திருக்கிறது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் ஒரு முறை சொல்லவில்லை. யோவேல் 2:26 சரி, யோவேல் 2:27 சரி, என் ஜனங்கள் 2 முறை சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். உங்கள் தலையை நிமிர செய்வார். நீங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு வெட்கப்பட்டு போறீங்களா? நீங்கள் ஜெபமே செய்ய முடியலையா? வேதத்தை எடுத்து படித்தா தூக்கம் தான் வருது அவங்களுக்கு. அது ஒரு தோல்வி. அது இனி நீங்கள் தோற்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நீங்கள் இனி வேதத்தை எடுக்கும் பொழுது, அந்த வேதத்திலே படிக்கும் பொழுது வேதம் உங்களோடு பேசும். வேதத்தின் வார்த்தை உங்களோடு இடைப்படும். நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதே உங்களுடைய கண்கள் கர்த்தருக்கு நேராக கைகளை விரித்து, கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தி கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வந்து உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய ஜெபம் நேரம் மாறுகிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? லே ரோட்டோஷ் எல் கராடாஸ் ஃபைலாஷ் மெல்வெனாஸ்கேயா. பிரதர், நீங்கள் இந்த வார்த்தை எனக்காக தான் சொல்லியிருக்கீங்க பிரதர். இந்த வார்த்தை எனக்காக தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். நான் பயந்துட்டே இருந்தேன், இது எப்படி இந்த மாத்திரை செய்ய முடியும்னு சொல்லி நான் பயந்துருந்தேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசினார். தேங்க்யூ ஜீசஸ். லே ரோட்டோஷ் சேகோ பாரோடோ சஃபாலியான் தோரோஷ் எல்யாரா கவுடா பாஸ் கேலாஷ் ஜேக்யூ லிபாசே எல் கரூடா பாசே. யூ வில் நாட் பி புட் டு ஷேம். லா சஃபீரா மா சகாராட்டாஷ் ஜஹூலா சிஃபியா ரஹால் மனாசே லேரோடோஸ். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, in the name of Jesus, I pray for these people, those who have listened to your word. Father, you bless their heart right now. El karo tafalu tefa hi zamalu. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 மறுபடியும் யோவேல் 2:27 என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. My people will not be put to shame again. Le kopa rugazi vina sehel manasyarodoshe. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா ஆயுதங்களும் துரைத்தனங்களும் அந்தகார கிரியைகளும் வாய்க்காதே போகும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். Le kopa rutoshi andorabase. உங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவிப்பீர்கள். கணவன் மனைவியாய் கர்த்தருக்கு சந்தோஷமாய் வாழ்வீர்கள். இந்த மாதத்திலே ஒரு வெற்றியின் மாதம். இந்த மாதத்திலே ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை துதிக்கிற மாதம். ஏன் தெரியுமா? நீங்கள் வெட்கப்பட்டு போகல. வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு துதியை கொடுத்திருக்கிறார். சம்பூர்ணமாய் நீங்கள் சாப்பிடுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தார். எகிப்திலிருந்து ஒரு குறைவுமின்றி நடத்தி வந்த தேவன் இனிமேல் நடத்த போகிறார் இந்த மாதம் முழுவதும். போன மாதம் எப்படின்னு தெரியாது, அதற்கு முந்தின மாதம் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த மாதம் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிய காரியம், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. லேரோ டோ கபாரா ஹன் மனாசே. Father, I bless your people in the name of Jesus. El kapa sakya libara handorosh. Thank you Jesus. You be lifted high. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு இருதயத்தில் 30, 60, 100 பலன் தரட்டும் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய பந்திக்கு கடந்து போக எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய பந்தி கலந்து கொள்ள ஆயத்தமாய் வந்தவர்கள் அப்பத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு கொடுத்து 5000 பேருக்கு போஷித்த இயேசு கிறிஸ்து அப்பத்தை மல்டிப்ளை பண்ணார். திராட்சரசத்தை மல்டிப்ளை பண்ணார். எடுத்து ஊற்ற திராட்சரசம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்பம் குறையவில்லை. 12 கோடியினர் எடுத்தாங்க. இன்னைக்கு
இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலும் அந்த வல்லமை குறையவில்லை. அதை எடுக்க 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 அநேகருக்கு வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவர் கூட இல்லைன்னு சொல்லி வராது, மீதம் தான் எடுக்க போறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்டது, காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து, இந்த அப்பம் என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, நமக்காய்ப்பட்ட பாடுகளையும், அவர் நமக்காக உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்காக கொடுத்ததை நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்னுடைய பாவத்திற்காக பிற்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, சாட்டை அடிகளால் அடிக்கப்பட்டு பிற்கப்பட்டது. எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படிக்கு தன்னை தாழ்த்தினார். நாம் சேர்ந்து நினைவு கூர்ந்து இதை நாம் புசிப்போம். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து, இந்த திராட்சரசம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. This is a new covenant the Lord has given us through the cross. சிலுவை நிமித்தமாக, சிலுவையினால இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த பந்தியிலே கலந்து கொள்வோம். நாம் சேர்ந்து பானம் பண்ணுவோம். Hallelujah. Glory be to God. Glory be to God. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. Yes, you will not be put to shame again. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விருத்தி இயேசு உண்டாகட்டும். உங்கள் குடும்பத்தினருக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். ஜெபிக்க முடியாதபடிக்கு இருந்த சூழ்நிலைகள் மாறிவிட்டது, இன்றைக்கே மாறிவிட்டது. இந்த ஜெபத்தை முடித்து நீங்கள் போகும்பொழுது உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கிறதை நான் உணர்கிறேன் ஆவியிலே. எல் மனாந்தோரோசே சஃபியா ரஹால் மனாந்தோ செகஃபராடோஷ் எல் மாசேக்கே. நேற்றைய தினத்தில் பிரதர் துஷாந்த் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவருக்கான ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம், ஃபாதர் ஐ ப்ரே ஃபார் பிரதர் துஷாந்த். ஆண்டவரே, அவருடைய பிறந்தநாளை நான் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் நடத்துவீராக. I bless him in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் பிரதர் துஷாந்தை ஆசீர்வதிக்கிறேன். பழுகி பெருகுபடி ஜெபிக்கிறேன். வேலையில், குடும்பத்தில், எல்லாவற்றிலும் செழித்திருக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேற யாராவது பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களா? எனக்கு தெரியப்படுத்துங்க காமெண்ட் செக்ஷனில். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ரே கமாந்தோரோஷே மா சஃபாய் லா சஃபினோ சஃபாஹி ரபாசே லேகோபா சஃபியாந்தோரோஷே. தேங்க்யூ ஜீசஸ். நாம் ஜெபித்து முடிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இந்த ஜெபத்திலே ஆஃப்லைன் மூலியமாக பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்க்க போகிற ஒருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு நீர் பேசி ஒரு இருதயத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கி, ஆண்டவரே, எனக்காய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதென்று சொன்ன வசனத்தின்படி நீர் வெட்கமடையாதபடிக்கு செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed month ahead. ஒரு ஆசீர்வாதமான மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. சந்தோஷமாக இந்த மாதத்துக்குள்ள அடியெடுத்து வையுங்கள். கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். God bless you. Thank you Jesus. Hallelujah. Le redesh el kene mana safia rahan norosh
labura hasekiash sailisha rodos mena safailush eliara kapase el manandoro de sefahilash zenene felatu shikea zabura dash zeneno sefahirus melo farodosh el kapara khaze. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. El kopar ragaziados zenetesh lerodose el manandorose. கர்த்தருக்காக நீங்க கொடுக்க விரும்பினால், கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்கள் விதைக்க விரும்பினால், நீங்கள் தாராளமாக நீங்கள் கர்த்தருக்காக விதைக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய பலத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பழுகி பெருகப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். God bless you. Le ragadase ma radase adoros san manose failush el kopa ruhan manase. நீங்கள் மாதம் மாதம் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களுடைய கரத்தின் கிரியை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுங்க, நான் பல கனிகளை திறந்து ஒரு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரித்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மா சை லூஃபியா ரஹான் மனாஸ் செஹெஷ் எல்யூரா காஸ் வேனாஸ் செஹிலாஷ். Thank you Jesus, thank you Jesus. Father, I pray for the people. Maso rodoshe rekele manaha. இந்த வார்த்தையை கேட்டவர்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறக்கா ஜெபிக்கிறேன். எல் கராசியாந்தோரோஷ். ஆண்டவரே, சிஸ்டர் ஜெர்லின்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். லார்ட் யூ பிளஸ் தம். இந்த மாதம் முழுவதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும்படி ஜெபிக்கிறேன். எல் யா செகேயா ஜெமாஷியாந்தோரோ. சிஸ்டர் ஃபிபின் பிரின்ஸ்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அவள் வெட்கமடையாதபடிக்கு செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. லாகோ ராடா பாஸ் ஹிலாஷ் எல் யாந்தோரோசே லேரோடோ சஃபாஹிலாஷ் சேகோ பா ருபா சஹிராஷ் சே ருடு செஃபானாசே. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் வேலு ஜோதிக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜாஃபிக்காக ஜெபிக்கிறேன். ஃபாதரை பிளஸ் தம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மேலோ ராகா பாசே ரேலாட்டா ஹாசகாரா மாந்துஷ் எல்யாசே. சிஸ்டர் பத்மாவதிக்காகவும் குடும்பத்திற்காகவும் மகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். படிப்பிற்கு தேவையான பணங்கள் இந்த மாதம் சந்திக்கும் ஜெபிக்கிறேன். ரே காசே எல் மானூ சஹ்யா லிமாந்தோரோஸ் சேஃபா ரஹான் தேரே. சிஸ்டர் ஆனி பெசன்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிளஸ் தம் இயேசுவின் நாமத்தினால. பிரதர் ராபின்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஏஞ்சலின்காக ஜெபிக்கிறேன். ஆல்ரிச் மிகேல்காக ஜெபிக்கிறேன். ஆட்லின்காக ஜெபிக்கிறேன். I bless them in the name of Jesus. ஆசீர்வதிக்கிற இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் சொன்னதுபடி ஆண்டவரே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். Thank you Jesus. Hallelujah. பிரதர் ஜெயன் ஆல்பர்ட்காக ஜெபிக்கிறேன். லேகோ பா ருகாடா பா சஹிலாஷ் எல்மா ரூடாசே. சிஸ்டர் சோமஸ்ரீ கீதாக்காக ஜெபிக்கிறேன். I bless them. மேல்வெனி சஹிலாஷ் சாவோலேஷா. சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிசியாக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மகனுடைய படிப்பிற்காக ஜெபிக்கிறேன். ஃபாதர் யூ பிளஸ் தம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சிஸ்டர் ஷைலா ஜெயக்குமாருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே காரியங்கள் அறிந்திருக்கிறீங்க. ராஜா வீனமா சகீலா பாசியா. ஓ ரேகா பாசை வர வேண்டிய பணங்கள் சந்திக்கப்படட்டும். ஓ குடும்பத்தில் பிள்ளைகளோடு கூட ஆவியானவரை நீ இருந்து நடத்துவீராக இந்த மாதம் முழுவதும். மா சேகா பா ரஹான் மனாசே El Korodo se El Yazekere Roha Sike Liba se. Sister Sugita ka jabikrin. Lord you bless him, bless her. Mass Fiaseki. Sister Ganga James ka jabikra. I bless Sister Ganga James and her family. Yesuven namathil ஆசீர்வதிக்கிறோம். Lerodosh Savyaria Han Manasia Se Kabana Sekro Maraduze Zemanase. சிஸ்டர் சுமதி அவன் டாக்டருடைய ரீவேல்யூஷனுக்காக ஜெபிக்க. எக்ஸாம் ரீவேல்யூஷனில் ஜெகோ டாரா காட்டா செகேல மாந்தோ. ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். அதில் பேப்பரில் எந்த பேப்பரில் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறாங்களோ பாஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லே ரோடோஷ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸ்ஸட் டே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க மறந்திருந்தால்
நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள். ஐ வில் ப்ரே ஃபார் யூ. காட் bless யூ. காட் bless யூ. மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை மனைவிற்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. காட் bless யூ.